இந்த நியூஸ் எல்லாம் சன் டிவிக்காரன் போடவே மாட்டானே. 16 வருஷம் வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வெளிச்சமாக்கி கொடுத்தாரு. என் பிள்ளைய தெருலைட்லதான் படுக்கணும், தெருவுலதான் நம்ம படுப்போம். சாப்பாட்டுல பள்ளி விழுந்துச்சா பாய்ச்சல் விழுந்துச்சா என்னன்றதே எனக்கு தெரியாது. இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து வந்தோம். இப்ப அந்த 16 வருஷத்துக்கு உள்ள தீர்வு இந்த மாதிரி நிர்மல்குமார் சார் கிடைச்சதுக்கு விடிவு காலமே கிடைச்சிருக்கு. பாத்தீங்களா மக்களே, கிட்டத்தட்ட 16 வருஷமா அந்த வீட்டுக்கு கரண்டே இல்ல. அந்த அக்கா கடந்த ஆட்சி வரைக்கும் ஏகப்பட்ட மனுக்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. அதே போல நம்ம டிவிகே ஆட்சியில அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களை மீட் பண்ணி ஒரு மனு கொடுத்திருக்காங்க. அவரும் உடனடி ஆக்ஷன் எடுத்திருக்காரு. ஆனா இந்த ஒரு விஷயத்த பாலிமரை தவிர வேற எந்த நியூஸ் சேனல்லுமே போடல. ஏன்னா இவனுங்க திமுக கிட்ட இருந்து வாங்கின காசுக்கு இது வரைக்கும் வேலை செய்து முடிக்கல. அந்த வேலை முடிஞ்சா மட்டும்தான் உண்மையை பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஒத்த கால நிக்கிறானுங்க. அது வரைக்கும் திமுகவுக்கு மட்டுமே சொம்பு தூக்குவேன் அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது போலதான் மக்களை லாஸ்டா நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். வீடு இல்லாம கஷ்டப்படுற ஒரு பிளைண்ட் ஃபேமிலிக்கு நம்ம தளபதி விஜயன் ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணியிருந்தாரு. 2 சென்ட் இடமும் 5 லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்திருந்தாரு. இந்த ஒரு வீடியோக்கு கீழே இந்த கொத்தடிமைங்க கேவலமா எச்சத்தனமா ஒரு கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்றான், இந்த விஷயத்த பண்றதுக்கு என்னத்துக்கடா சிஎம் பதவி, இதுக்கு காசு இருந்தாலே பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான், ஏன்டா உங்க விஜயனா இது மட்டும் தான் பண்ணுவானா, வேற எதுவும் பண்ண மாட்டானா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஏன்டா இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட உங்களால அந்த 5 வருஷத்துல உங்க ஆட்சியில பண்ண முடியல. நீங்க எல்லாம் எங்க அண்ணா ஆட்சியை குறை சொல்ல வந்துட்டீங்களா? வெறும் 3 வருஷத்துக்கு இப்படி கதறுன்னு கதறீங்களே, இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குடா. எங்க அண்ணன் ஸ்டைல்ல சொல்லணும்னா வெயிட் அண்ட் வாட்ச்.